ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லாங் குர்த்தி ஃப்ரண்ட் ஸ்லிட்டோட எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் குர்த்தி ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் அளவுக்கு கிரேப் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதை 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டிங் சைடு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். எனக்கு தேவைப்படுற ஹைட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் சீமிங்காக கீழே ஃபோல்டிங்க்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள், கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச்சும் ஷோல்டர் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்கோலுடைய உயரம் 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்க, மார்பு சுற்றளவு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு மொத்த சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மேலிருந்து 13 இன்ச்சில் இடுப்பினுடைய உயரம் மார்க் பண்ணுறேன். அந்த இடத்துல டேப் வச்சு இடுப்பினுடைய சுற்றளவு 7.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், மொத்த சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி வர மெஷர்மெண்ட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மேலிருந்து 21 இன்ச்சில் நான் சீட் சுற்றளவு மார்க் பண்ண போகிறேன். சீட் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சீட் சுற்றளவும் அது மாதிரி தான், மொத்த சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணி நான் மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த சீட் சுற்றளவுக்கும் கீழேயும் 1 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம சைடு ஓப்பன் கொடுக்க போகிறோம். அப்போது சைடு அந்த ஸ்லிட்டுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு 1 இன்ச் மட்டும் போதும். ஸோ நான் 1 இன்ச் மட்டும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணிட்டோம். இதில் ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இது ஃப்ரண்ட் ஓப்பன் குர்த்தி, ஸோ அதனால் இது சென்டர் நம்ம கட் பண்ண போகிறோம். நெக்லைன்லேருந்து கீழே வரைக்குமே கட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, கட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். இதில் நம்ம ஆம்கோல் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வரைஞ்சி இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் ஓப்பன் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துணியை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா நமக்கு 2 பீஸ் தேவைப்படுது. இப்போது நெக்லைன்லேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற ஹைட் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், அகலம் 2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸை 2 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவினுடைய உயரம் பாருங்கள் 9 இன்ச் இருக்குது. இந்த 9 இன்ச் அப்படியே எடுத்துக்கிறேன்.
அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்குது. மேலேருந்து கீழே 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டேன். கையினுடைய சுற்றளவு 5 இன்ச் வரைக்கும் நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மார்க் பண்ணி ஸ்லீவ் வந்து நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த 2 இன்ச் வித்தில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீசஸ் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற பீஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ துணியுடைய நல்ல பக்கத்தில் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு அந்த ஓப்பன் பண்ண சைடில் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு 4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ நான் கீழேருந்து தையல் போட்டுட்டு வரேன். மேலே நெக்லைன் வரைக்கும் தைச்சி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது நம்ம ஐப்பட்டியில் வந்துட்டு எப்படி ப்ளவுஸ்லலாம் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். பட் என்னென்னா அது வந்துட்டு உள்பக்கத்தில் தைச்சி வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ணுவோம். இது வெளிப்பக்கம் தையல் போட்டு உள்பக்கமாக டேர்ன் பண்ணி தைச்சிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ ஃபோல்ட் பண்ணி நான் தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த துணியில் தைக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து துணியுடைய நல்ல பக்கத்தில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வரலாம், நெக்லைன்லேருந்து கீழே வரைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஹுக் பட்டியெல்லாம் எப்படி தைப்போமோ அதே மாதிரி அந்த துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிருக்கணும். ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி இப்போ தையல் போட்டுட்டோம். இதை எப்படி ப்ளேஸ் பண்ணி தைக்கிறதுன்னு பார்ப்போம். என்னுடைய ரைட் சைடு இருக்கிற அந்த துணி மேலே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த துணியை ப்ளேஸ் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் வந்து எங்கே இருந்து கொடுக்கணும்னு முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலிருந்து 25 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஓப்பன் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணி இந்த துணியை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம்.
அந்த 25 இன்ச் வரைக்கும் தைச்சி விட்டுட்டே வரேன். பாருங்க, இப்போ 25 இன்ச் வரைக்கும் தைச்சிட்டேன். அதுக்கு கீழே வந்து நமக்கு ஓப்பன் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதனுடைய நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக 11 இன்ச்சஸ் அகலமும் 6 இன்ச்சஸ் ஹைட்டில் பாருங்கள், 11 இன்ச்சஸ் 11 இன்ச் அகலம் 6 இன்ச்சு உயரத்தில் அந்த மாதிரி ஒரு துணி எடுத்து வச்சு அதை இந்த டாப் நோடி நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த துணியை டாப் நோடி நல்ல பக்கமாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த நெக்லைன் வந்து நான் அப்படியே வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். இது வந்து பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். காட்டன் இல்லாமல் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். தையல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். நம்ம கேன்வாஷில் பண்ணுற அதே மெத்தட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டே வரேன். ஓகே, இப்போ நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இதே மாதிரி தான் நம்ம பேக் சைட்லேயே நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்லீவ் ரெடி பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸில் அகலத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இதனுடைய பேண்ட் ஃபேப்ரிக்கு. இதை துணியுடைய கீழ் பக்கத்தில் துணியுடைய உள் பக்கத்தில் வச்சு தையல் போட்டுட்டு வரேன். ஓகேங்களா, தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டு இந்த ரெட் கலர் துணியை நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி இதை தையல் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தைச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலர் துணி 2.5 இன்ச் அகலம் 3 இன்ச்சு உயரத்தில் இந்த மாதிரி 2 துணி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங் சைடில் இந்த மாதிரி வரைஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வரைஞ்சிருக்கிற இந்த லைன்லேயே தையல் போட்டுட்டே வரேன். தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி நாச்சஸ் போட்டு இதை திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை இந்த கீழே பாருங்கள், கீழே இருக்கிற அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணி கீழ்ப்பக்கமும் இந்த ஷார்ப்பாக இருக்கிறது மேலேயும் வர மாதிரி நம்ம தையல் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டன் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த இடத்துல பட்டன் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து இந்த ஷோல்டர் லைனில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சீட் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிற அந்த அளவு வரைக்கும் நம்ம தையல் போட்டுகிட்டே வருவோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேருந்து அந்த சீட் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிற லைன் வரைக்கும் தையல் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அந்த 1 இன்ச்சில் வந்து நிறுத்திடணும். 1 இன்ச்சு தான் நம்ம தையலுக்காக வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. கரெக்டாக நேராக வந்துட்டு நிறுத்தணும். க்ராஸாக போய் சைடாக போகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறுத்திட்டு திரும்பவும் நம்ம எத்தனை தையல் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 பக்கத்துலேயும் தைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். 2 பக்கமும் இப்போ தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது கீழேருந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி சைடு ஸ்லிட் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே வரும் பொழுது இந்த மாதிரி ஊசி நிறுத்திட்டு ஆப்போசிட் சைடில் துணி திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு பாஸ் ஷேப் வர மாதிரி தைச்சி விட்டுட்டே வரணும். பாருங்கள், இப்போ திரும்பவும் இந்த இடத்துல ஊசி நிறுத்தி துணி டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, பாருங்கள், இப்போ தைச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நீட்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போ இதனுடைய இன்னொரு கார்னரில் தையல் போட்டுகிட்டே வரணும். இந்த தையல் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வி ஷேப்பில் வர மாதிரி தைச்சிட்டே வரணும். ஸ்ட்ரைட்டாக அந்த கார்னர் வந்து பாருங்கள், இங்கே வந்தோடனே ஊசி நிறுத்திட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு பக்கத்தில் தையல் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம சைடு ஸ்லிட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போது இதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். என்னுடைய ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் பேண்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு பார்டர் மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் பேக் சைடை ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு நீளம், 2.5 இன்ச்சு அகலத்தில் நான் துணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த கீழே, ஏன்னா நம்ம சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் 2 பீஸாக நமக்கு தேவைப்படுது. பாருங்கள், சைடில் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய உள் பக்கத்தில் இந்த ரெட் கலர் துணி வச்சு தையல் போடுறேன். 2 பக்கத்துலேயும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், தையல் போட்டுட்டேன். இந்த துணியை அப்படியே நான் நல்ல பக்கத்துக்கு திருப்பி ஒரு சிங்கிள் ஃபோல்ட் கொடுத்து தைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் தையல் போட்டு அப்படியே மேலேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். சைட்லேயும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் தைச்சிக்கலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக அந்த பார்டர் வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள் 2 பக்கமும் இப்போ பார்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சென்டரில் ரெட் கலர் ஃபேப்ரிக் பட்டன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு லாங் டாப்பு ஃப்ரண்ட் ஓப்பனோட ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவில் பாருங்கள் 2 பக்கமும் நான் வந்து பட்டன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.